செய்வார். உங்களை நினைச்சது மனுஷன் இல்லைங்க, உங்களை பெயர் வச்சது மனுஷன் இல்லைங்க, உங்களுக்கு திருமுழுக்கு எடுக்கணும்னு சொல்லி பாரப்படுத்தினது மனுஷன் இல்லை. தேவ ஆவியான ஒரு நாள் உங்கள் உள்ளத்தில் ஏவுனார். ஆமே, நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, இங்கெங்கன்னா போங்க, இப்படி இப்படின்னா பண்ணுங்க. ஊழியத்தில் உங்களை உருவாக்குறதுனா பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமேன் ஆமீன். மாம்சத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா விழுந்துருவீங்க, நீங்கள் நிற்க மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நம்மளை ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆமீன், அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செய்யத்தக்கதான பாரத்தையும் ஆமீன் தாகத்தையும் வாஞ்சி ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தேவன் செய்கிறார், மனுஷன் கிடையாது. மனுஷன் வந்து சொல்லிட்டு இருப்பான், அவர் என்னால தான் வந்தாரு, அவர் எவனால தான் இருக்கிறாரு, அவர் என்னால தான் இருக்கு பாடுறாரு ஆடுறாருன்னு சொல்லுவான். அவனால கிடையாது, அவங்களால கிடையாது, இயேசுவால. ஆமென், இயேசுவால தான் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இயேசு ஒருவர் தான் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி. மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆமே, நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் கூட இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த நாள் கூட ஆண்டு ஜப நேரத்தில் பரிசுத்த தேவனைகளை நடத்த போகிற விதங்களுக்காக ஸ்தோத்திரம். அது பாடல் பகுதியாக இருக்கலாம், ஜப பகுதியாக இருக்கலாம், ஆராதனை பகுதியில் இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கலாம், எல்லாவற்றிலையும் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் நேர்மையாய், நேர்த்தியாய், பூர்த்தியாய், சம்பூர்ணமாய் நடத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் ஆண்டவரே, அத்தனை தோல்விகளிலிருந்து ஆண்டவரே வெற்றியை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. தோல்வி மேலே தோல்வி மேலே தோல்வி ஆண்டவரே. இன்னைக்கு வெற்றி மேலே வெற்றியை நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தோல்விகளை ஆண்டவரே வெற்றியாய் மாற்றுகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எங்கள் தோல்வி ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா. இன்னைக்கு வெற்றின்னு சொல்லக்கூடிய விதத்தில் எங்களை மாற்றி வச்சுருக்கீங்கப்பா. இந்த உலகம் எங்களை தோல்விக்கு நேரம் நடத்துச்சு, சொந்த பந்தங்கள் தோல்விக்கு நேரம் நடத்துனாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் ஆண்டவரே எங்களை வெற்றிக்கு நேராக நடத்துகிறீங்க, ஜெயத்துக்கு நேராக நீங்கள் நடத்துகிறீங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிய உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களுடைய தோல்வியில வெற்றியை நீர் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் வெற்றி மேலே வெற்றி, பல வெற்றிகளை இந்த வருடத்தில் எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் எங்களை ஏமாத்திருக்காங்க ஆண்டவரே. ஏமாற்றத்தில் ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஹல்லேலூயா. உண்மையை சொல்லி புரிய வைக்கிறவன் நீங்கள் தான் ஆண்டவரே. ஏமாத்திருக்கீங்களுக்கு கிராம மக்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள், சபை, விசுவாச மக்கள் பலவிதமான வார்த்தையை சொல்லி எங்களை ஏமாத்துறவங்களா இருக்காங்க ஆண்டவரே. ஆனால் நீங்களோ உண்மையை சொல்லி உத்தமனாக்கி ஊழியத்திலையும் சபையிலையும் குடும்பத்திலையும் நாங்கள் மென்மேலுமாய் வளர கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி. நீ மெய்யான தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். 1000 பேர்களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 1000 பேர்களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அனாதை தேவன் அணைக்கலமாய் வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களை பின்னால் குத்துனவங்க நிறைய பேர் ஆண்டவரே. எங்களை பின்னால் பேசுகிறவங்க நிறைய பேர் ஆண்டவரே. எங்களை பின்னால் இருந்து தள்ளி விட்டவங்க நிறைய பேர் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் பின்னால் தள்ளினாலும், பின்னால் பேசினாலும், பின்னால் குத்துனாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்காக எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பிரகாசிக்கிற கல்லா வச்சிருக்கீங்களே, உமக்கு நன்றி அப்பா. பழுங்கி வீசுகிற மாணிக்கமாய் வைத்திருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே. சாட்சியாய் வைத்திருக்கீங்களே, நன்றி அப்பா. இன்னும் நாங்கள் விழாதபடிக்கு தைரியமாய் நிற்க வச்சிருக்கீங்களே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக, பகைவர்களுக்கு முன்பதாக, துன்மார்க்கருக்கு முன்பதாக, பாவிகளுக்கு முன்பதாக, பள்ளிகாரர்களுக்கு முன்பதாக எங்களை உம்முடைய பிள்ளையாய் சாட்சியை நிறுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. வசனத்தை விட்டு விலகாதபடிக்கு
ஆண்டவருடைய வசனத்தை விட்டு நாங்கள் பின் வாங்காதபடிக்கு ஆண்டவரே நித்தியமாய் உங்களுடைய சமூகத்தில் நிலைத்திருக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நம்புறதுனால நாங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை குறுகி போனதே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நான் நல்லா வச்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நல்லா உயர்த்தி வச்சுக்கலீங்க, நன்றி ஆண்டவரே. பேர் புகழோடு பத்திரமாய் ஜாக்கிரதையாக எங்களை நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் எங்கள் விழுவான்னு நினச்சி அவங்க காத்திருந்தாங்க ஆண்டவர். வழி மேலே விழி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க ஆண்டவரே. விழுந்துருவான் விழுந்துருவான் அழிஞ்சிருவான் ஒளிஞ்சிருவான் ஒன்றுமில்லாமல் போயிடுவான்னு நினச்சாங்க ஆண்டவரே. ஆனால் அவங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக ஹல்லேலூயா கம்பீரமாய் நிற்க வச்சிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தலையில் இருக்க ஒரு முடி கூட விழாதபடிக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா துன்மார்க்கம் வைக்கப்பட்டு போகிறான் ஆண்டவரே, பகைவர்கள் வைக்கப்பட்டு போகிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆண்டவரே நீர் பரிசுத்தவான்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படி வார்த்தைகள் ஒரு நாள் வெறுமையை போகாமல் விரும்பினதை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாரத்தில் எங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி. இந்த வாரத்தை எங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை செய்கிற எல்லா ஒவ்வொரு உபகாரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். இந்த நேரம் வரையில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, என்னுடைய குறைகள் குற்றங்கள் மறக்கப்படுவதாக. ஆண்டவருடைய பாவங்கள்லாம் ஆண்டவரே கடலிலே போட்டு மூழ்கடிக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. முதுகு பின்னால் இருக்க எல்லா பாவத்தை எடுத்து தூரமாக்கி போடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆளுகை செய்கிறவர், வல்லமையாய் நடத்துகிறவர், ஆச்சரியமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். ஆண்டவரே ஒரு நாள் திக்கற்றவர்களாய் விழாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே. இன்னும் உம்மோடு கூட நெருங்கணுமே, இன்னும் உம்மோடு கூட நெருங்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்களுக்காக நன்றி. இந்த வாரத்தில் கொடுத்த ஒவ்வொரு நாட்களுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளையும் விசேஷித்த நாளாய் மாற்றினதுக்காக நன்றி. இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே மகிமையுள்ள நாளாய் மாற்றினதுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. எங்களுக்கு இருக்கிறது கொஞ்ச நாள் இந்த வருஷத்தை முடிக்க போகிற ஆண்டவரே. இந்த கொஞ்ச நாள் ஆண்டவரே நீ பெரிய காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்கப்பா, பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்க ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது, சபையில் நடக்க போகுது ஆண்டவரே. ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் அதிசயங்களை காண பண்ண போகிறதுக்காக நன்றி அப்பா. என் குடும்பத்தில் ஆமென் ஹல்லேலூயா நினச்சி பார்க்காத ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னோட குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுக்காக நன்றி. நீ விரும்புகிறபடி நடக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் நிறைவேற போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னோட குடும்பங்களில் எங்களுடைய சபையில் உங்களுடைய சித்தம் நிறைவேற போகிறதுக்காக நன்றி. உமக்கு விரோதமாக நாங்கள் எழும்பாதபடிக்கு உங்களுடைய சித்தம் செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாள் இந்த மாலை நேரம் இந்த ஆண்டவரே இந்த கூட்டத்துக்காக நன்றி ஆண்டு. ஒவ்வொரு வாரம் நாங்கள் கூடியிருக்கிறது அறிந்திருக்கீங்க கர்த்தாவே. எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த நாளில் இந்த ஒவ்வொரு பகுதியிலும் உடைய சித்தம் நிறைவேற போகிறதுக்காக நன்றி. நிறைவோடு வீட்டுக்கு போக கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம். அப்படி பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. முன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன்.
அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்து கொள்கிறீர், உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்து கொள்கிறீர், உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே என் மகிமையும் நீரே, நான் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. கேடகம் நீரே என் மகிமையும் நீரே, நான் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே என் இரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே என் இரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. உம்மை அல்லால் எனக்காருமில்லை. கருணை பிதாவே கல்வாரி
அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுத நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தால முறியடிப்பேன். கோலியாத்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தால முறியடிப்பேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா மகா கிருபை இரக்கமுள்ள சர்வவல்ல தெய்வமே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே இந்த 10வது மாதத்தை ஏசப்பா, ஆண்டவரே இந்த வருடத்தில் ஆண்டவரே அப்பா தொடக்கம் முடிவரையும் தேவனுடைய கிருபை எங்களோடு இருந்து அப்பா ஆண்டவரே நடத்தி வந்த ஆண்டவரே இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சந்தரோ ரித்தானேக்கே ஷபாக்கே ரோதரபாக்கே எலும்பட்டும் 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 கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் தரைத்து கொண்டு எலும்புற ஜனங்களா அவியானவர் உச்சுவீராக, அவியான வல்லமை உச்சப்படட்டும் அப்பா. உடைய மகிமை காணப்படு, அவியானவரை எலும்பபடி அப்பா. வல்லமை உச்சுங்க ஆண்டவரே அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வல்லமை தரைத்து கொண்டு எழும்புற ஜனங்களா, வல்லமை தரைத்து கொண்டு எழும்பி பிரகாசிக்கிற ஜனங்களா என் தேவ நாளில் கூட ராஜா இந்த பிரகாசிக்கிற மகிமையை காணபடி அவ்யானவர் கேசரு ரிசிப்பாதரிபே ரிசிப்பாதரிபே ரிசித்தானேபே ரதுரிபே சக்கதரபா ரிபோ சீதாரபா ரபரபா ரிதுனம கேசரு ரிபோ சாதரிபே கசதா நேசராதரிபே 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 ரத்தனமே சக்கதர மேலத்தா ரிசி ரிசி ரிசிக்கே பதரபா ரிசே ரிசெக்க பரபல பரபலபா லிசெக்க பதரோதரிமே சங்கரோதரபா கேசரு லிசாங்கெர பால சக்கதரபோ ரிசே பதரிமே சங்கரோதரபா லேசிக்க பதரோ லிசாதரி கே சங்கர பாதரிமே சகா Lisava ke pasima ke saro lishangoro daraba shekkodoraba liduri mekka sangoro darebe rishangoraba shada ke saro. Hallelujah, 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 Yeshuve, hallelujah, hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்களை அழைக்கிறவரே, எங்களை தாங்குறவரே, எங்களை சுமக்கிறவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. அப்பா அப்பா கட்டப்பட்ட மனிதெல்லாம் கட்டழுக்க நீ வர வேண்டும் அப்பா, நீ வர வேண்டும் எஸ்ப்பா. உங்க மகிமை காண வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா இறங்குங்க இறங்குங்க இயேசுவே, இறங்குங்க அப்பா இறங்குங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னம் உங்க மகிமை ஆண்டவரே வெளிப்படும்படி ஆவியானவர் எங்களை மறைத்து அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீ வெளிப்படுவீராக ஆண்டவரே. அப்பா அப்பா நீ வரும்போது நாங்கள் பலனடையும் பா, ஆவியிலான பலனடையும் அப்பா. நீர் உச்சுவீராக அப்பா, நீர் அக்கினியை உச்சுவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஜெகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினை குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தே கழுவிடு குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே அப்பா ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே மாட்சிமையும் மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றே
மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவிடு குற்றம் நீங்க பா என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவிடு குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே ஆராதிப்போமா ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே அப்பா ஆராதனை உமக்கே எங்கள் அனுதினமும் உமக்கே ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக திறப்பிதினும் பார்க்கின்றே கரைப்படாத மகனாக நிறுத்திதினும் பார்க்கின்றே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே அப்பா வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே அப்பா எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவிடு குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவிடு குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பா எங்களை பிரித்தெடுத்திரப்பா உலகத்துல அப்பா வேர் பிரித்தெடுத்தீரேசப்பா எங்களை பிறக்கு முன்பாகவே அப்பா எங்க தாய் கருவிலை உருவாக்க முன்பாகவே எங்களை பிரித்தெடுத்தவரே ஏசப்பா அந்த நாமத்தை துதிக்க வந்திருக்கிறோம் அந்த உயர்ந்த நாமோ அது மகத்துவமான நாமோ அல்லேலூயா நாரில துதிக்க 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 அவர் நாமத்தை கொண்டு நம்ம துதிக்கணுங்க துதி எடுத்தா சாத்தா ஓடுவா அல்லேலூயா ஓ துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார் நம்ம மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் நல்ல தெய்வம் அவர் பரிசுத்த தெய்வம் அப்பா அவரை துதிக்கவோ அவர் பாடை புகழவோ அவர் ஆராதிக்கவோ அம்மே இந்த ஒரு நாள் முழுவதும் போதாதுங்க அந்த நல்ல நாமோ அது மகத்துவமான நாமோ நம்மளை பிரித்தெடுத்த அந்த நாமோ
அப்பா நினைக்கும் போது பாக்கியவதி, எத்தனை பாடுகள் வந்தாலோ, நம்மளுக்கு எத்தனை போராட்டம் வந்தாலோ, மலை போல நம்ம பிரச்சனை வந்தாலோ, ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, அது தூசு போல அகற்றி போடுவேன், இயேசு நாமத்தினால் அகற்றி போடுவேன். ஆனாலும் உலகத்தாரு ஓடுவாங்க, ஓட்டுற வேலையை ஓடுவாங்க. அவங்க ஆண்டவரே, அவங்களுக்கு விடுற காலம் வரும்போது தண்ணி மேலே பாதை ஒருவனு தேற்றவங்களை யாருமே இருக்க முடியாது. தேற்ற ஆள் இல்லை, சொல்ல ஆள் இல்லை. ஐயோ அவ்வளோதான் அவங்களுக்கு நரகம். நம்மளுக்கு எத்தனை போராட்டம் வந்தாலோ, பிரச்சனைகள் வந்தாலோ, மலை போல துன்பை வந்தாலோ, என் நல்ல இயேசு ராஜா நம்மளை பாதுகாக்கிற தெய்வ, அவர் நல்ல தெய்வ, நம்மளை கரத்தை பிடிச்சு நடத்துகிறவர், எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தெய்வ. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நல்ல அன்பான தெய்வம். அவர் அன்பா நம்ம அழைக்கும் போது, அவரை நேசமா நம்ம ஆராதிக்கும் போது, அவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிற தேவனா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவரை முகமுகமா தரிசிக்கும்படி அவர் நல்ல தெய்வனா இருக்கிறாரு. முகமுகமா தரிசிக்கும்படி அவர் ஆண்டவரே நம்மளுக்கு முன்பாக அவர் ஆண்டவர் அவருடைய மகிமையை காண பண்ணும்படி அந்த கிருபையை தந்த தேவ. ஹல்லேலூயா. சர்வவல்ல தேவனே, அவர் அன்பு உள்ளவர் அப்பா, அவர் இரக்கம் உள்ளவர், நம்ம மேல இது மனதுருகிற தெய்வம், அவர் மனம் இரக்கம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்ம எல்லாபத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனுங்க அப்பா. அவர் ஒருவரையும் ஒரு புறம்போ தள்ளுகிற தேவன் அல்ல. நீ பாவி என்று ஒரு உதைக்கிற தேவன் அல்ல. நம்ம பாவத்தை அவருக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிற தேவன் அல்ல. பாவத்தை விட்டு மனதிரும்பு என்று சொல்லுகிற தேவ, இனி செய்யாதே என்று சொல்லுகிற தேவ. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிசுத்த தெய்வம், நீர் என்னிடத்தில் பரிசுத்தமா நீர் வா என்று அழைக்கிற தேவன் அவர். ஒரு நீதிய சூரியன், ஒரு ஷாக்கே பாதரை மேலா ரிஷி பாதரை கசரதரவா. அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கும் போது நிச்சயமா சொல்லுறேன், நம்ம நாவுகள் போதாது, ஆர்ப்பரிக்கணும். அவர் அழகாண்டவர் இடையவரை ஆர்ப்பரிக்கணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. உலகத்தார் கத்தராங்க, ஆனா நம்ம சர்வவல்ல தேவன் அவர் மகிமைப்படுத்த ஒரு துதிக்கும் நாவுகள் போதாது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை நம்ம ஆர்ப்பரி சத்தத்தோடு ஆண்டவர் அழக முடிய வரலையோ அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அந்த தெய்வம் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறாரு, நம்ம எதனால வந்திருக்கிறோம், என் இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட தெய்வன் என்று அறிந்ததுனால தான் இன்றைக்கு கர்த்தருடைய அவரை மகிமைப்படுத்தும்படி இன்னைக்கு வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்தை நம்ம மௌனமா ஆராதிப்பதில்லை, மௌனமா நம்ம இருப்பதில்லை. இயேசுவே நீர் இறங்குவாப்பா, இறங்கும் ஆண்டவரே. நம்ம ஆராதிக்கிற வேளையில அப்பா இந்த இடம் நிரப்பணும் அப்பா, இந்த சபை நிரப்பணும் ஆண்டவரே. உம்முடைய துதி சத்தம் அதிகமா ஆண்டவரே, துணைக்கணும் ஆண்டவரே. இதற்காக நம்ம எழும்பணும் பிள்ளைகளே. ஏன்னா நம்ம வந்திருக்கிறோம், இது நேரம் அப்பா, இது கர்த்தர் கொடுத்த நேரங்கள். இது ஒரு நாள் முழுவதும் எல்லா நாளும் கர்த்தர் படைத்தது நம்மளுக்கு எல்லாமே. நம்ம பிள்ளைகளுக்கு வேலையும் இன்னைக்கெல்லாம் வேலை செய்கிறோம். அவர் கொடுக்குற நேரம் 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரமோ, ஆனால் அந்த நேரத்தை உண்மையாகவே அவர் ஆண்டவரை முழு உரிதத்தோடு முழு பலத்தோடு அவர் ஆராதிக்கணும். ஆமென். என் சிந்த முழுவதே இயேசு ஆராதிப்பேன், என் இறுதி முழுவதே கர்த்தரை நான் ஆராதிப்பேன். எந்த நேரமும் ஆண்டவர் எவ்வளவு நேரம் இருக்கிறனோ அந்த நேரம் முழுவதும் என் சிந்த முழுவதும் என் எண்ணங்கள் ஏக்கம் இல்லாதோ என் இயேசுவை நான் ஆராதிப்பேன் என்று வாக்குறுதி எடுத்துக்கொண்டு அவர் ஆராதிக்குங்க. நிச்சயமா ஜெயம் பெற பிள்ளைகளா இருப்போம். நாம மற்றவங்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதமா சாட்சியாக அநேக பேர் ஆத்துமா ஆதாயப்படுத்துற பிள்ளைகளாக நிச்சயமா கர்த்தர் கொண்டு செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வத்தை எப்படி ஆராதிக்கிறோம்? எக்கால சத்தத்தோடு அவரை நம்ம ஆராதிப்போமா, அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவருங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்ல தெய்வம். ஓ இந்த இடம் ஆண்டவரே, தெற்குலையும் மேற்குலையும் வடக்கிலையும் ஆண்டவரே திசை கொண்டு ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. இந்த சத்தம் போதாது ஆண்டவரே அப்பா. இந்த சபையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், துதிக்கிற சத்தாவியானவர் அப்பா. அநேக ஜனங்கள் ஆண்டவரே செவிகள் அடைத்து வச்சுக்கிற செவிகளை திறக்கணும் பாப்பா. குருட்டான கண்கள் திறக்கப்படணும். இயேசு நல்ல தெய்வம், அவருதான் உண்மை உள்ள தெய்வம். அறியாத இருக்கிற ஜனங்கள கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. இந்த மகிமை அப்பா என்று துதிக்க 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 துதிக்கப்பா. ஹல்லேலூயா. கட்டுகள் உடைக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும். குருட்டாண்டவரே அப்பா, குருட்டான கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நல்ல தெய்வங்க, அந்த நல்ல தெய்வத்தை ஆராதிப்போம். இந்த
பரிசுத்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கும் போது அல்லேலூயா மனுஷனை பாராதபடி நிச்சயமா சொல்றேன், எந்த இடத்திலும் சரி, எந்த இடத்துலயே ஒரு அரை மணி நேரம் 4 மணி நேரம் டைம் கிடைக்குதா, ஆண்டவரே இந்த நேரத்தை என் தேவனே அவரை முழு இணையத்தோடு அவர் அழைக்கும் போது, அவரை துதிக்கும் போது ஒரு மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆராதனை வேலையில நிச்சயமா அவரை மகிமைப்படுத்துற நேரங்க. எந்த இடத்துல மௌனமா துதிக்கிறோமோ அந்த இடத்துல துதிக்கலாம். எந்த இடத்துல மௌனமா அந்த இடத்துல இது ஆராதனைக்குரிய நேரம், இது கர்த்தரை துதிக்கிற நேரம். ஆவியானவரை நம்ம முழு பலத்தோடு ஆராதிக்கணும். ஆமென். மனுஷன் வரும்போது கோஷப்படுகிறாங்க, மனுஷனுக்காக ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா சர்வ வல்ல தேவனுக்காக நம்ம துதிக்கிற சத்தம் ஆண்டவரே பரலோகத்துல கேட்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மளை துதிக்கிறதுக்கு வெட்கப்படாதபடி, அவரை ஆராதிக்கிறதுக்கு வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்த ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் போது நம்ம யாரை தொழுது கொள்ள வரோம்? நம்ம யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்ல தெய்வம்பா. என் இதயத்தின் ஆயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் அன்பு இயேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தை காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் அன்பு இயேசையா. யோவானை போல மார்பிலில் இளைப்பாற வேண்டுமையா, யோவானை போல மார்பினில் இளைப்பாற வேண்டுமையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தை காயத்தை ஆற்றிடும் இந்த நேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் அன்பு இயேசையா. பலவீனமான என்னையும் பலத்தாயிட கட்டுவி, பலவீனமான என்னையும் பலத்தாலிட கட்டுவி. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் அன்பு இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் அன்பு இயேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கை
தர பாபா பாபா ரிசி பாபா பாபா ரிசேக்க பாபா பாபா. ஹல்லேலூயா. நம்ம இதயத்தை காயங்கள் யாருக்கும் தெரியாதுங்க. மேலோட்ட நம்மளை வலி அடிப்பட்ட மனுஷன் பார்ப்பாங்க. நம்ம உள்ளான நம்முடைய கிருபையாகல கடந்துமே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தேவன் தாமே ஒரு புதிய மாசத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களா ஆண்டவரே, ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்துருக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த வருஷத்துல இன்னும் இந்த 3 மாதங்களை ஏசப்பா அற்புதமாய் உங்களுடைய கிருபையில கடக்க கத்தர் ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை செய்ய போறீங்களா ஆவியானவரே. அதற்காக எனக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த மாதம் முழுக்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் முன்பாக கடந்து போகட்டும் ஆவியானவரே. எல்லா கோணலான பாதைகளை கத்தர் செவ்வையா நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இல்லாம உங்களுடைய துணை இல்லாம இந்த உலகத்துல எங்களை தனித்து வாழவே முடியாத ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வது உம்முடைய கிருபை, நாங்கள் இருப்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நடப்பது உம்முடைய கிருபை ஆவியானவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. நாள் வரைக்கும் அப்பா எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற ஆவியானவரே, உம்முடைய சமூகத்துல எங்களை வைத்திருக்கிற ஆவியானவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த முதலாம் நாள்ல கூட ஏசப்பா கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆண்டவர் முதல் வெள்ளிக்கிழமையில கூட ஏசப்பா அவங்களை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்களா ஆண்டவரே. அவங்களோட விண்ணப்பங்களை கத்து நிறைவேற்ற போறீங்களா ஆவியானவரே. அதற்காக எனக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த நேரம் மட்டும் எங்களோடு கர்த்தர் இருந்து இடைப்பட்டீரே, எங்களை வழிநடத்தினீரே ஆவியானவரே. அதற்கு நன்றி நன்றி செலுத்துறோமாப்பா. உம்மை துதிக்கிறோம். நாளில் கூட ஏசப்பா எங்களோட தேசத்துக்காகவும் மற்ற எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறது ஆண்டவரே எங்கள் தலைமையில் விழுந்த கடமை ஆண்டவரே. என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்து ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழியில் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் நான் கேட்டு அவர் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களா ஆவியானவரே. இந்த நாளில் கூட அப்பா உம்முடைய ஜனங்கள் ஜெபிக்கும் போது தான் தேசத்துக்கு ஒரு மாற்றம் வரும் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை நீங்க உம்முடைய பிள்ளைங்க கிட்ட தான் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நீங்க எங்க கிட்ட தான் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காகவும் மற்ற எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கிறது எங்களுடைய கடமையா இருக்கிறது ஆவியானவரே. அதற்காக எனக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. முதலாவது கூட ஆண்டவரே இந்த உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஒவ்வொரு நாட்டுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாட்டுக்கு வேற கடவுள், அந்த நாட்டுக்கு வேற கடவுள்னு கிடையாது அப்பா. அண்ட சராசரங்களுக்கு நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. சவலகரையும் படைத்த தேவன் நீங்க ஆவியானவரே. காசாவுக்கும் நீங்க தான் ஆண்டவர், இஸ்ரவேலுக்கும் நீங்க தான் ஆண்டவர். ஆண்டவரே நீங்க பாரபட்சம் பார்க்கல ஆண்டவரே, நீங்க முகதாட்சண்யம் பார்க்கல ஆண்டவரே. எல்லாருக்கும் சமமான தேவனா அங்க இருக்கிறீங்களா ஆவியானவரே. அதற்காக நன்றி ஏசப்பா. எவ்வளவு யுத்தங்கள் ஆண்டவரே, எவ்வளவு உயிர் சேதாரங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஜனங்கள் எவ்வளவு பஞ்சத்துல வாடுறாங்க ஆண்டவரே. சிறு குழந்தைகளை கூட ஆகாரத்துக்கு தவிக்கிறாங்களா ஆண்டவரே. இதையெல்லாம் பார்த்துட்டு என் தேவன் ஒரு நாளும் அவர் ஆண்டவரே அவர் ஒரு நாளும் கல்லெஞ்சா இருக்க மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன் அப்பா. ஒரு விஷயம் இறங்கும் அப்பா. இப்பேற்பட்ட யுத்தங்கள் தேசத்துல ஆண்டவரே இந்த உலக நாடுகள்ல இனிமே ஏற்படக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. இதன் மூலம் எவ்வளவு விலைவாசிகள் உயர்ந்து சாமி. ஏழை ஜனங்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்பா. இதனால பணக்காரங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஆவியானவர். அடித்தட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஆவியானவர். ஒரு விஷயம் எனக்கு கண்ணோக்கி பாப்பீராக. ஒரு நாடு யுத்தம் வராம ஏசப்பா நீங்க தடுத்து நிறுத்துவீராக ஆண்டவரே. நீங்க சமாதானத்தை உண்டு பண்ணுவீங்களா ஆவியானவரே. அதற்காக எனக்கு நன்றி செலுத்துறோமாப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் இந்தியா தேசத்தை கூட உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவர். இந்தியாவை கர்த்தர் தொடுவீராக ஆண்டவர். ஒரு பெரிதான மாற்றம் இந்தியாவுக்குள்ள ஏசப்பா நீங்க வர வைக்க போறீங்களா ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் நாடு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அப்ப செழுமையா இருக்கணும் ஆண்டவரே. நல்ல மழையை கொடுங்க ஆண்டவரே. விவசாய நிலங்கள் பெருகணும் ஆண்டவரே. எவ்வளோ ஆண்டவரே நெல்கள் வீணா போகுது சாமி, அதை கண்டு கொள்ள மாட்டாங்க ஆண்டவரே. அதன் மூலம் எவ்வளவு விலைவாசி உயர்ந்து சாமி. இசப்பா ஒரு அரிசி கூட இல்லாம, ரேஷன் அரிசி கூட கிடைக்காம எவ்வளோ ஜனங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க சாமி. எவ்வளோ உணவுகளை வீணாக்குறாங்க இசப்பா. கண்ணுக்கு தெரிஞ்சு வீணா குப்பையில கொட்டுறாங்க ஆண்டவரே. அந்த குப்பையில கொட்டுற உணவுக்காக எத்தனை குடும்பங்களை தவித்து கொண்டிருக்கிறது ஆவியானவரே. இசப்பா ஒரு விஷயம் கண்ணோக்கி பாப்பீராக ஆண்டவரே. எதையுமே வீண் பண்ண கூடாது ஆண்டவரே. எந்த உணவு பொருட்களும் வீண் பண்ண கூடாது ஆண்டவரே. அது வீணாக கூடாது ஆண்டவரே.
அதை பராமரிக்க கத்தர் ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய போறீங்களா ஆண்டவரே? அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகளை கத்தர் தொடுவீராக ஆவியானவரே. ஏசப்பா ஆண்டவரே, மதவாத ஜாதி இந்த மாதிரி அரசியலுங்க நடக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஜனங்களுக்குள்ள எவ்வளவு பாகுபாடுகளை விதைக்கிறாங்க ஆண்டவரே. மத வெறியை தூண்டி, ஜாதி வெறியை தூண்டி, கலவரத்தை உண்டு பண்ணி அதுல அவங்க சந்தோஷம் காண்றாங்க ஆண்டவரே. பேர்பட்ட கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேசத்துல இருக்கக்கூடாது சாமி. ஒவ்வொரு அரசியல்வாதிகிட்ட இருக்கிற மந்திரவாதிகளை கர்த்தர் தொடுவீராக. மந்திரம் பண்ணி மந்திர கட்டுகளை கட்டுகிற மந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மந்திர தந்திரங்கள் வாய்க்காமலே போகட்டும் ஆண்டவர். ஒரு அரசியல்வாதி கூட எந்த ஒரு மந்திரவாதி பேச்சுக்கு கீழ்ப்படைய கூடாது. எந்த ஒரு சாமியார் பின்னாடி போகக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. அவங்களுடைய வார்த்தைக்கு கேட்க கூடாது இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஆலோசனை நீங்க கொடுப்பீராக. நீங்க ராஜரிகம் பண்ணுவீராக. நீங்க என்ன ஆண்டவரை சொல்றீங்களோ அதுதான் நடக்கணும் ஆவியானவரே. கர்த்தர் ஆலோசனையை கொடுப்பீராக. யார் மூலமாவது கர்த்தர் நீங்க பேசுவீங்களா ஆண்டவரே? அப்பேற்பட்டவர்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா அப்படி கூட ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே, தமிழ்நாட்டில் கூட ஆண்டவரே அடுத்த வருஷம் நடக்க போகிற எலெக்ஷனை கூட கர்த்தர் நீங்கள் சந்திப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா நாட்டுக்கு நன்மை செய்கிறவங்க, மக்களுக்கு நன்மை செய்கிறவங்க யார் என்று உமக்கு தெரியும் ஏசப்பா, எங்களுக்கு தெரியாதப்பா. நாங்கள் மனுஷன் பேசுகிற பேச்சு அவங்க முகத்தை தான் நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. அவங்க ஹிருதயத்துக்குள்ள என்ன வைத்திருக்கிறான்னு கர்த்தர் நீங்கள் அறிவீங்க ஆவியானவரே. நல்ல தலைவரை, நல்ல முதலமைச்சரை கர்த்தர் நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கட்டளையிட்டு கொட்டுக்கணும் ஆவியானவரே. ஒரு விஷயம் இறங்குங்க ஏசப்பா, நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு துறையிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. லஞ்சம், ஊழல் மாறணும், ஒழியணும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாவற்றும் கர்த்தர் வெளியரங்கமா மாற்றி போடும் ஆண்டவரே. மனுஷன் என்ன திட்டம் ஒன்னா தீட்டலாம், அவன் அதிகாரத்தாலும் பணபலத்தாலும் என்ன வேணா செய்யலாம். ஆனால் மேலே ஒருத்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமானாகிய தேவன் ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கிறார் அச்சப்பா. கர்த்தா நீங்க எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க ஆண்டவரே சொல்லி வேதனையா இருக்குது ஆண்டவரே. அப்பா இதையெல்லாம் நீங்க மாற்றுங்க ஏசப்பா, இதையெல்லாம் நீங்க மாத்துங்க ஆண்டவரே. திருமணம் ஆகாமலே ஒன்னா இருக்கலாம் ஆண்டவரே, அப்புறம் யாருக்கிட்ட வேணா யார் பிரிஞ்சு போயிடலாம் என்று சொல்லி எவ்வளவு ஒரு வழக்கத்தை கொண்டு வராங்களப்பா. கல்யாணத்துல ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க, அதெல்லாம் யார் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி. அப்பா இந்த வாழ்க்கையே பெட்டர்ன்னு நினைக்கிறாங்க ஏசப்பா. இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க ஏசப்பா, இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இதெல்லாம் மாறணும் இயேசுவின் நாமத்தினால. ஏசப்பா நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, நீங்க அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது கூட ஏசப்பா எவ்வளோ ஒரு அற்புதமான உணர்வு ஆண்டவரே. அதை கூட மிஷின் மூலமா பெற்றுக்கலாம், ரோபோட் மூலமா பெற்றுக்கலான்ற டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது ஏசப்பா. இதையெல்லாம் நீங்க மாத்துங்க ஆண்டவரே. இந்த அந்த கிறிஸ்து ஆவியில இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுவீராக ஆண்டவரே. ஏசப்பா நீங்க அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. எவ்வளோ விக்கிரக கோட்டைகள் அப்பா, எங்க பார்த்தாலும் விக்கிரக கோட்டைகள் ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் மந்திரவாதிகள் ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் சாமியார்கள் ஆண்டவரே. இவங்க பின்னாடி எவ்வளோ ஜனம் பாழா போயிருக்கிறாங்க ஆண்டவரே. பாழா ஒரு மனுஷன் காலில் விழுந்து எழுந்துக்கிறாங்க அப்பா, ஒரு மனுஷனை கடவுளா வணங்குறாங்க ஏசப்பா. ஏசப்பா இதெல்லாம் மாறணும் ஆண்டவரே. அப்பா ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அதுக்கு போய் கோடியா லட்சமா தங்கம் வைரம்னு சொல்லி கொட்டுறாங்கப்பா. எவ்வளவு ஏழை ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. ஒரு வேளை சாப்பாட்டு கூட இல்லாம எவ்வளவு பேர் தவிக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணமே இல்லை ஆண்டவரே. பேர்பட்டவர்களை கர்த்தர் நீங்க தொடுங்க ஆண்டவரே. இதையெல்லாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை நீங்க உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய பாரமும் கூட. ஆனால் தகப்பன் நீங்க இதெல்லாம் அப்பா ஜெபிக்க வைப்பவர் நீங்க ஆண்டவரே, அற்புதம் செய்கிறவர் நீங்க ஆவியானவரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள்ல கூட ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளை ஏசப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு சபைகள் டிசைன் மாடல் எல்லாம் மாறி போச்சு ஆண்டவரே. அப்பா எல்லாம் ஆண்டவரே மேலோட்டமான வாழ்க்கையா மாறி போச்சு ஆண்டவரே. யாரும் இறங்கிலாம் ஊழியம் செய்யணுன்ற எண்ணெல்லாம் கிடையாதப்பா. நமக்கு எதுக்கு என்று சொல்லிதான் இருக்கிறாங்க சாமி. அப்பா மற்றது எல்லா காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆண்டவரே. ஏசப்பா இதெல்லாம் நீங்க மாத்துங்க ஆண்டவரே. அப்ப இருந்தவங்கள நாங்க எவ்வளவு பேரை பார்க்கிறோம் சாமி, எவ்வளவு பாடுகள் மத்தியில, எவ்வளவு உபத்திரவங்க மத்தியில, எவ்வளவு வைராக்கியமும் உமக்காகலாம் நின்னாங்க சாமி. எவ்வளோ ஆண்டவர் இறங்கி ஊழியம்
செஞ்சாங்கப்பா, அடிமட்ட அளவில் இறங்கி ஊழியம் செஞ்சாங்க ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு ஆண்டவரே, எல்லாமே மாறி போச்சு ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே இந்த பெண் ஊழியக்காரர்களை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. அவங்க தான் ஏசப்பா ரொம்பவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்போ உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த பெண் ஊழியக்காரர்களை கர்த்தர் தொடுவீங்க ஆண்டவரே. நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆவியானவரே. ஏசப்பா ஆண்டவரே, மேலோட்டமான வாழ்க்கையை வாழக்கூடாது. மேலோட்ட யூடியூப்ல வீடியோ போட்டால் எல்லாமே முடிஞ்சிடாது. இறங்கி ஊழியம் செய்யணும். அடித்தட்ட மக்கள் வரைக்கும் இறங்கி போய் ஊழியம் செய்யணும். அந்த இருதயத்தை ஒவ்வொருக்கும் நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே. பிசாசு ஒவ்வொரு ஊழியத்தையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக ஆவியானவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள் அங்கங்க பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அவங்க பின்னாடி எந்த ஜனங்களை போய் மாட்டிக்கொள்ள கூடாத ஆவியானவரே. கர்த்தாவே, எல்லாரும் கடைசி காலத்துல எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், விழித்து கொண்டிருக்கணும். கர்த்தர் அப்படியாய் நீங்க மாற்ற போறீங்களா ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு உண்மையை உத்தமா செய்யற ஊழியக்காரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. அப்பேற்பட்ட ஊழியங்கள் பெருகணும், வளரணும் ஆவியானவரே. நீங்க அற்புதம் செய்யுங்க, நீங்க அதிசயம் செய்யுங்க ஆண்டவர். ஒவ்வொரு சுவிசேஷம் ஊழியம் சொல்றவங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்போ அநேகருக்கு இந்த வார்த்தையை சொல்லணும், அதை எடுத்து செல்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது ஏசப்பா. பிசாசு எவ்வளோ தடையை உண்டு பண்ணுறான் ஆண்டவர். ஒன்றுமே இல்லை ஏசப்பா, எங்களுக்கே அத்தனை பாடுகள் அப்பா. ஆனால் இன்னும் இறங்கி எவ்வளோ பேர் ஊழியம் செய்கிறாங்க ஆண்டவர். அவங்களுக்குலாம் எவ்வளோ பாடுகள் இருக்கும் சாமி. கர்த்தாவே, அந்த பாடுகள் மத்தியில் நிற்கிறாங்களா ஆண்டவர். அவங்க கூட நீங்கள் உறுதுணையாக இருங்க ஆண்டவர். உறுதுணையாக பக்கல் பலமாக இருங்க ஆண்டவர். எத்தனை மிஷினரி ஊழியங்கள் ஏசப்பா, உயிருக்கே உத்தரவாதம் இல்லை ஆண்டவர். தன்னோட உயிரை பணைய வச்சு அப்பேற்பட்ட ஊழியங்களை செய்யறாங்க சாமி. அப்பா, அப்பேற்பட்ட குடும்பங்களை கர்த்தர் நீங்க பாதுகாப்பீராக, நீங்க ஆதரிப்பீராக ஆண்டவரே. எத்தனை ஊழியக்கார உயிருக்கே பாதிப்பு ஆண்டவரே, உத்தரவாதம் இல்ல ஆண்டவரே. உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்புறாங்க சாமி. இந்த விரோதமான கிரியைகளை கர்த்தர் நீங்க வாய்க்காமலே போக செய்ய போறீங்களா ஆண்டவரே. நீங்க பெரிய பெரிய அற்புதம் செய்ய போறீங்களே, அதிசயத்தை செய்ய போறீங்களே, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறீங்களா ஆவியானவரே. அதற்காய் நன்றி செலுத்துறோமப்பா ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உம்முடைய ராஜ்யம் வரணும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை நடக்கணும் ஆவியானவரே. ஏசப்பா, நீர் இறங்கி ஏசப்பா இப்பேற்பட்ட மாற்றத்தை கர்த்தர் நீங்க உண்டு பண்ண போறீங்களா ஆவியானவரே. அதற்காக எனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அதனால படிக்கிற பிள்ளைகளை கூட ஏசப்பா நல்ல நாணத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எந்த பிள்ளைங்க ஏசப்பா ஆசிரியருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது சாமி. ஆசிரியரை எதிர்த்து பேசுறாங்க ஏசப்பா, துணிஞ்சு நிற்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, அடி வாங்கி படிச்சவங்களாம் ஏசப்பா இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்கள கேட்கும் போது சொல்லுவாங்க ஏசப்பா, எங்கள் ஆசிரியர்கிட்ட நாங்கள் அடி வாங்கினோம், ஆனால் இன்னைக்கு நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் ஆசிரியரை அடிக்கிற பிள்ளைங்களே ஏசப்பா சிறுவர் சீர்திருத்த ஆண்டவர் ஜெயில தான் இருக்கிறாங்க ஆண்டவரே. இப்பேற்பட்ட ஆண்டவரே கிரியைகள்லாம் மாறணும் ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா நல்ல படிப்பை கொடுங்க ஆண்டவரே. ஆசிரியருக்கு கீழ்ப்படுகின்ற உணர்வை கர்த்தர் நீங்க கொடுங்க ஆவியானவரே. கல்வியில் சிறந்த மாநிலமா தமிழ்நாடு கர்த்தர் விளங்க ஏசப்பா. நீங்க கிருபை செய்ய போறீங்களா ஆண்டவரே. 10th +2 படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் எக்ஸாம் வரப்போகுது சாமி. இந்த பிள்ளைகளை நல்லா படிக்கணும் ஏசப்பா. கர்த்தாவே, நீங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க ஏசப்பா. வாலிபர்களை நீங்க தொடுங்க ஏசப்பா. வாலிபர்கள் மீது பிசாசு அதிகம் கண் வைக்கிறான் சாமி. ஏசப்பா, வாலிபத்தை இயேசுவுக்கு கொடுக்கணும், வாலிபத்தை இயேசுவுக்கு கொடுக்கணும். அவர் அற்புதமாக நடத்துவார் அப்பா. தன்னுடைய வாலிபத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இயேசுக்கு மாத்திரமே கொடுக்கணும். அந்த உணர்வை ஏசப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஒவ்வொருக்கும் கர்த்தர் நீங்கள் கொடுக்க போறீங்களா ஆவியானவதற்காய் நன்றி. முக்கியமாக கூட ஏசப்பா இந்த சிறு பிள்ளைகள் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதுக்கு காரணமே ஒரு சிறு குழந்தை தான் சாமி. தன்னோட சிறு குழந்தை தன் இடத்துல இருக்கிறத அவங்க கிட்ட கொடுத்துச்சு சாமி. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஏசப்பா சிறு பிள்ளைங்களே சப்பா ஒரு எழுப்புதல் சிறு பிள்ளைங்கள் மத்தியில் வரணும் சாமி. அப்பா, சிறு வயதிலே அந்த பிள்ளைங்களுக்கு எல்லா ஆண்டவர் கெட்ட கெட்ட காட்சிகளை காட்டிட்டு அந்த பிள்ளைங்க அப்படியே அது வளரும் போது அது தப்புலே வளருங்க சாமி. அதுதான் பிசாசோட எண்ணம் திட்டம் ஏசப்பா. ஒரு சிறு பிள்ளைகளை கூட பிசாசு கண் வைக்கக்கூடாதப்பா, குறி வைக்கக்கூடாது ஆண்டவரே. சிறு பிள்ளைங்களாம் உமக்கு பயன்படணும் ஆண்டவரே, உண்மை அறியணும் ஆண்டவரே. இங்கே மாத்திரம் இல்லை, எங்கே பார்த்தாலும் சிறுவர் ஊழியம் பெருகணும் ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியங்கள் எல்லா
பகுதியில் எழும்பணும் ஆண்டவரே, எல்லா கிராமங்களில் எழும்பணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் சாமி, சிறு பிள்ளைங்களை எவ்வளோ பாழாய் போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, வீணா போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் தொடுங்கப்பா, இந்த ஊழியங்கள்லாம் பெருகணும் ஆண்டவரே, வளரணும் ஆண்டவரே. கர்த்தாவே இதெல்லாம் இசப்பா நீங்க தான் அதிசயம் செய்ய போறீங்களே, அற்புதம் செய்ய போறீங்களா ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடைக்கண்ணாடு பகுதி முழுக்க இசப்பா ஒரு பெரிதான ரட்சிப்பை காணணும் ஆண்டவரே. 24 கிராமத்தை கர்த்தர் நீங்கள் தொடுவீராக அப்பா. ஒவ்வொரு பகுதியிலேருந்து எங்கள் ஆலயத்துக்கு வரணும் அப்பா, எங்கள் சபைக்கு வரணும் ஆண்டவரே. நிறைய ஆத்துமாக்கள் எங்கள் சபைக்கு நீங்கள் எங்கள் பகுதியிலிருந்தே இசப்பா நீங்கள் கொடுக்கணும் ஆவியானவரே. இசப்பா நீங்கள் ரட்சிங்க, நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட இசப்பா எங்கள் சபையை உடைய கத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் சபை விசுவாசி கத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த சபையில் இசப்பா ஒவ்வொரு ஊழியத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க ஆண்டவரை பக்கபலனா இருந்து ஆண்டவரை பெருக்கிற ஊழியம், பாத்திரங்கள் ஊழியம், துடைக்கிற சின்ன சின்ன ஊழியங்கள் இருந்து ஏசப்பா ஆண்டவர் அதெல்லாம் எவ்வளோ பெரிய மகத்தான ஊழியங்கள் ஆண்டவரே. அப்பா அதெல்லாம் செய்கிற பிள்ளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. அப்படி எந்தெந்த ஊழியம் இருக்குதோ எல்லா ஊழியத்திலும் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கரம் இருக்கட்டும். எந்த ஒரு சின்ன காரியம் செஞ்சா கூட அது உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி நல் மனதோடு செய்ய கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராப்பா. அதற்கு நன்றி ஏசப்பா. அவங்களுக்குள்ள எந்த ஒரு தடையும் வரக்கூடாது ஆண்டவரே. எந்த தடையில்லாமல் இந்த ஊழியங்களை செய்ய உதவி செய்யுங்க அப்பா. சபை விசுவாசிகளை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தில் நம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா ஆண்டவர். ஒவ்வொரு விசுவாசி குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரோட உங்களுடைய கரம் இருக்கட்டும் அப்பா ஆண்டவரை. யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த தேவையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க சந்திச்சு கொடுக்க போறீங்களா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தில் நடத்த போறீங்களா ஆண்டவரே. எங்க சபையில ஒரு பதிரு கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வருகையில ஒரு பிள்ளைங்க கூட கைவிடப்பட்டு போகவே கூடாது ஆண்டவரே. சியோன் சபையின் பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்துல உங்களுடைய ராஜ்யத்துல இருக்கணும் ஆவியானவரே. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க மாற்ற போறீங்களா ஆண்டவரே. உம்மால முடியும் ஆண்டவர், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும் ஆண்டவரே. எங்கள் ஊழியக்காருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு நல்ல மனிதரை கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் சப்பா இந்த இடத்துல நாங்கள் நின்று ஆண்டவர் தைரியமாக ஊழியம் செய்கிறேன்னா அது அவர் எங்களுக்கு ஆண்டவரை கொடுக்குற சப்போர்ட்டு தான் ஆண்டவரே. அதற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு எந்த ஒரு ஊழியத்துக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் அவர் எந்த ஒரு தடையும் பண்ணதே இல்லை ஆண்டவரே. நாங்கள் எவ்வளோ இடங்கள் பார்த்துருப்போம் சாமி, எந்த இடத்துல ஏசப்பா அப்படிலாம் நிக்க விட மாட்டாங்க ஆண்டவரே. அப்படிலாம் விசுவாசிய பேசலாம் விட மாட்டாங்க ஆண்டவரே. எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பாங்க ஆண்டவரே. ஆனா இந்த சபையில அப்படி கிடையாது ஆண்டவரே. எந்த ஊழியம் யார் வேணா செய்யலாம் ஏசப்பா, எதுக்குமே தடை இல்லை ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை கர்த்தர் நல்ல ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே. அதற்காய் நன்றி ஏசப்பா. இன்னும் அவருக்கு சுகத்தை கொடுங்கப்பா. நாங்க இந்த அளவுக்கு ஊழியத்திலையும் ஒரு காரியத்திலும் நாங்க வளர்ந்துருக்கிறோன்னா அது முழுக்க முழுக்க எங்கள் ஊழியக்காரர் கொடுத்த சுதந்திரம் தான் ஆவியானவரே. அதற்காக நமக்கு நன்றி நன்றி ஏசப்பா. இப்படி அநேக ஊழியக்காரர்களை அவள் வளர்த்து விடணும் ஏசப்பா. அநேக ஊழியக்காரர்களை எழுமணும் ஆண்டவரே. இன்னும் அவரை நீங்க மேன்மேலும் ஆசீர்வாதிங்க ஏசப்பா. அவரோடு நம்முடைய கிருபை தயவு பாதுகாக்க இருப்ப போது ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. இது வரைக்கும் நான் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்தவர்களும் எல்லாவற்றும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எந்த ஒரு குறை குற்றம் இருந்தாலும் ஏசப்பா நீங்க மன்னித்து ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இந்த தேவன் நீங்க பதில் கொடுக்க போறீங்களே, நீங்க அற்புதம் செய்ய போறீங்களா ஆண்டவரே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேண்டுகோள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நோட்டில் இருக்கிற இந்த விண்ணப்பங்களுக்காக இந்த குறிப்புகளுக்காக ஜெபிச்சுட்றேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா கிருபை மறக்கமல்ல எங்களை அன்பின் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நோட்டில் கூட சப்பா ஒருத்தரும் ஒரு வாஞ்சையோடு ஒவ்வொரு ஆண்டவரை குறிப்புகளை கொடுத்துருக்காங்க ஆண்டவரே. எங்களுடைய நேரத்துக்காக நாங்கள் அவங்க பேரெல்லாம் எங்களுக்கு படித்து சொல்ல முடியல சப்பா. ஆனாலும் நாங்கள் விசுவாசமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. கர்த்தாவே அப்பா விசுவாசித்தா போதும் ஆண்டவரே. அப்பா உமக்கு இந்த நோட்டில் என்னென்ன இருக்குதுன்றது சப்பா உமக்கு தெரியும் ஏசப்பா. யார் யார் எழுதி வச்சிருக்காங்க, யாருடைய பேர் இருக்குன்னு ஏசப்பா உமக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த காரியங்கள்லாம் நீங்க அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. அது செய்யுங்க ஆண்டவரே. அவங்கெல்லாம் சாட்சி சொல்லணும் ஏசப்பா. இந்த அற்புதத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம், இந்த அதிசயத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல சாட்சியா நீங்க நிறுத்தணும் ஆவியானவரே. அது செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா.
அப்பா நாளில் கூட ஆண்டவரே சுவிசேஷம் ஊழியத்துக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை மூலம் ஆண்டவரே ஏசப்பா மற்ற சபையில் நடக்குதான்னு எனக்கு தெரியல ஏசப்பா. ஆனால் எங்கள் சபையில் ஏசப்பா ஒரு பேர்பட்ட ஊழியத்தை நீங்கள் எழுப்பி கொடுத்துருக்கீங்களா ஆண்டவர். அதற்காக எனக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் சபையோட எங்கள் சபை மக்களோட நிச்சயம் கர்த்தாவே நீங்கள் இருக்கிறீங்க ஆவியானவரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஊழியம் இன்னும் பெருகணும் ஆண்டவரே, இன்னும் வளரணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் யார்கிட்டலாம் சுவிசேஷம் சொல்கிறோமோ, நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் ஏசப்பா நீங்கள் அற்புதம் செய்யணும், நீங்கள் அதிசயம் செய்யணும். அந்த பிள்ளைகளை நிச்சயம் ஆலயத்துக்கு வரணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவர். அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஏசப்பா. ஆத்துமாக்கள் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்கள் அற்புதம் செய்கிறாங்க. இந்த நாளில் கூட இந்த ஊழியத்தில் தன்னுடைய பணத்தால் ஏசப்பா தாங்குற குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. எவ்வளோ சிறு பிள்ளைகள் கூட எழும்பி வராங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. ஆனால் எந்த ஒரு ஊழியம் செஞ்சாலும் ஆண்டவருக்கு உண்மையா நம்ம செய்யணும் ஏசப்பா. நம்ம பார்க்குறாரு இந்த ஊழியத்தில் நம்ம செஞ்சு இன்னைக்கு திருப்தியாக நம்ம வீட்டுக்கு போகிறோமா, இன்னைக்கு நம்ம மன நிறைவோடு வீட்டுக்கு போகிறோமா, இன்னைக்கு ஒரு ஆத்துமாக்குது உண்மையா சத்தியத்தை நம்ம சொல்கிறோமா, அந்த உணர்வோடு ஆண்டவரே இன்னும் இருக்கிற இந்த ஊழியங்கள்லாம் செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அந்த ஆத்ம தாகத்தை, அந்த ஆத்ம உணர்வை கொடுத்து இன்னும் நீங்கள் இந்த ஊழியத்தை பெருக செய்ய போறீங்களே. பிசாசு கொண்டு வர தடைகள் ஆண்டவரே, எவ்வளோ தடைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எவ்வளோ போராட்டங்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஏசப்பா எங்களோட முடியை கூட தொடலாம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இன்னும் நிறைய ஊழியங்கள் பெருக வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு மூலம் வேண்டுகோள் உரிஞ்சு நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க விண்ணப்பங்களை சொல்லுங்க ஐயா. நீ சொல்லுமா வீட்டுக்காக. நீடா யாருக்கு கிட்டில கல் இருக்காமா? ஆ ஆ சொல்லுங்க சித்தி, சொல்லுங்க ஐயா. சீமந்தம் நீக்கா வேலைக்காகவா? சரி. ஆ மல்லிகாவா? ம் எங்கிருந்து ஐயா? ஆ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா கிருபை இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, அப்பா அம்மை துதிக்கிறோம். நாளில் கூட சப்பா ஐயா சொன்ன குறிப்புகளை கூட நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தரை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அது திருவிருந்த ஆராதனையும் கூட இருக்குது சாமி ஏசப்பா. அந்த ஆராதனை முழுக்க ஆண்டவரே உங்களுடைய கரம் பிரசன்னம் பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு தடை இல்லாமல் ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உங்களுக்கு நீங்கள் பிரியப்படணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் கூட உமக்கு பிரியமுள்ள புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் நடத்த கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீங்கள் வழிநடத்த போறீங்களா ஆண்டவர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருவந்தெடுக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்திலேருந்து மனம் திரும்பி இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு உணர்வோடு அந்த திருவிருந்தில் பந்தியில் கலந்து கொள்ளணும் சாமி. எதையோ கொடுக்குறாங்க, எதையோ வாங்கி சாப்பிடணும் இருதயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதற்கான ஆண்டவர் உணர்வோடு உத்தமத்தோடு பங்கு எடுக்க கர்த்தரை நீங்கள் கிருபை செய்ய போறீங்களா ஆண்டவர். அதற்காக
அதற்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நாளில் கூட ஆண்டவரை வினத்து நான் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர் அவங்க தந்தை இறந்த காரியத்தில் ஏசப்பா எல்லாவற்றையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்பா அவங்களோட கூட இருந்த நீங்கள் அற்புதமாக நீங்கள் நடத்தி கொடுத்தீங்களா ஆண்டவரே. அதற்காக இவங்க கூட நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம். நாளில் கூட ஏசப்பா, நாளைக்கு கூட ஏசப்பா இந்த 3ஆம் சனின்னு சொல்லி ஏசப்பா ஆண்டவரை விக்கிரகத்துக்கு ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்குற நாளாக இருக்குது ஆண்டவரே. இப்போ ஏற்பட்டவங்களாம் அப்பா சீக்கிரத்தில் மனம் திரும்பணும் ஆண்டவர், சீக்கிரத்தில் மனம் திரும்பணும் ஆண்டவர். அதெல்லாம் பொய்யன்னு உணரணும் சாமி, அதெல்லாம் மாயன்னு உணரணும் சாமி. இப்போ ஏற்பட்ட அருவருப்பான காரியங்களை ஏசப்பா எங்கள் தேசத்துலேருந்து எடுத்து போடுங்க ஆண்டவர். அது வழிபடுறவங்களாம் ஏசப்பா நீங்கள் தொடுவீராக ஆண்டவர். நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவர். ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் சாமி. அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. மணியண்ணனுக்காய் செபிக்கிறோம் அப்பா. அவர் கூட சொன்னாங்க ஏசப்பா வீடு வரணும்னு சொல்லி. அப்பா ஆண்டவரே நீங்கள் ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டு ஏசப்பா நீங்கள் அவருக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அந்த வீடு சீக்கிரமாக அவருக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் அதை செய்ய போறீங்களா ஆண்டவரே. அதற்காக எனக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா நாளில் கூட சித்ராக்கா ஆண்டவரே செல்வியக்கா அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. செல்வியக்கா கூட நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருந்து பக்கபலனாக இருந்து அப்பா உண்மையே தஞ்சோன்னு நம்பி வந்திருக்காங்கப்பா. அவங்கள ஒரு நாள் நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல வேலையை அவங்க நினைப்பதற்கும் வேண்டதற்கும் மேலாக ஒரு சிறந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் உயர்த்த போகிறதற்காக நன்றி. அவங்க பாத்ரூம் கூட கட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க ஏசப்பா. அதுக்கான என்ன ஒரு பண தேவைகள் இருந்தால் கூட அப்பா நீங்கள் பரத்திலிருந்து ஒத்தாசையை நீங்கள் அனுப்ப போறீங்களா ஆண்டவர். அதற்காக நன்றி. அவங்க வீடும் கட்டணும் ஆண்டவரே. அவங்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஏஞ்சல் ஜாக்லின் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறான் சாமி. இந்த பிள்ளைகளோடு ஆண்டவர் உடைய காரம் இருக்கட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நாணத்தை கொடுத்து கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க போறீர். அதுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நீ வேத்தக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். அந்த மகளும் கூட படிக்கிற காரியங்களை நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த அண்ணா குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா. அந்த அண்ணா கூட ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறார் ஏசப்பா. அவருக்கு நீங்கள் பூரண சுகத்தை கொடுங்க. உங்கள் கையின் பிரயாசங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. ஸ்ரீ சஞ்சய் கூட ஏசப்பா நல்ல கீழ்ப்படுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே துருன்னு இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகள்லாம் ஒரு மாற்றத்தை கத்த நீங்க கொடுக்க போறீங்களா ஆண்டவர். அதற்காக நன்றி. நல்லா கூட சுதாக்காய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கிட்னியில் கூட ஏசப்பா கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தாவே அது எவ்வளோ வலி ஆண்டவர். அந்த வலி சொல்ல முடியாது ஏசப்பா. கர்த்தாவே அந்த மகளுக்கு அந்த நாள் எந்த ஒரு பெரிய வலி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த கிட்னி கல் தானா வெளியே வரணும் ஏசப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நீரே பெரிய மருத்துவர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சோதனை மேல் சோதனை ஆனாலும் ஏசப்பா ஆண்டவரே சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம் என்பது போல நீங்க அந்த பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த கிட்னி கல்லு தானா வெளியே வரணும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. எல்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாம் அப்பாவோட உடைய காரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவரும் குடிப்பழக்கத்தில் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அப்பா குடும்பமாய் சேர்ந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்ய போறீங்களா ஆண்டவரே. அதற்கான நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. சத்திய சித்தி ஆசீர்வதிங்க அப்பா. வீடு கட்டுவதற்கான இன்னும் மீதமுள்ள தேவைகளை கர்த்தர் சந்திங்க. ஜீவா மோனிஷா ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே மருமகளை ஆசீர்வதிங்க. பேர குழந்தைகளை ஆசீர்வதிங்க சாமி. அப்பா அவங்களோட உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. அவங்க பிரபான்னு சொன்னாங்க ஏசப்பா. அவங்க அவரோட கணவரை கர்த்தர் நீங்க தொடுங்க ஏசப்பா. ஆண்டவர் அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால. உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு ரட்சிப்பின் ஆவி ஒரு பிரசன்னம் அவங்களோட கூட போகட்டும் ஆண்டவர். எல்லா அசுத்தாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அவங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீங்க அவங்களுக்கு கொடுக்க போறதுக்காக நன்றி ஏசப்பா. நாளில் கூட ஆண்டவர் தேசிய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே சீமந்தெல்லாம் வருது சாமி. எவ்வளோ தேவைகள், எவ்வளோ செலவு மேலே செலவு, எவ்வளோ பாரம் ஏசப்பா. கர்த்தாவே அந்த பிள்ளைங்க எவ்வளோ பாரப்படுறாங்க சாமி. அவங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா. இந்த சீமந்தத்துக்கு என்ன தேவை இருக்குதோ அது என்ன செய்யணுமோ அது எல்லாம் அவங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாக செய்யணும். அதுக்கான பண தேவையில கர்த்தர் நீங்கள் தான் அவங்களுக்கு சந்திக்கணும் அப்பா. நீங்கள் கொடுப்பீரே, நீ அற்புதம் செய்ய போறே. அதற்காக நன்றி ஏசப்பா. நாளில் கூட ஆண்டவரே தம்மகை செபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க கூட வேலை கிடைக்கணும்னு சொன்னாங்க ஏசப்பா. கர்த்தாவே ஒரு நல்ல வேலையை கர்த்தர் நீங்கள் கட்டளையிட்டு கொடுக்க போறீங்களா ஆண்டவரே. அவங்களுடைய பலவீனத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் மாற்றி போட போறீங்களா ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நாங்கள் ஜெபிச்ச ஆண்டவர் விண்ணப்பங்களை ஒவ்வொரு குறிப்புகளும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் சாமி. நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. நீங்கள் அப்படியே செய்ய போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கூட வார்த்தைக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறேன்.
எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபை மிரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, அப்பா அம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட எசப்பா நீங்கள் எங்கிட்ட என்ன பேச எங்ககிட்ட என்ன பேச போகிறீங்களோ ஆண்டவரே, அதை நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. என்னுடைய மாம்சமும் ஒரு நாள் வெளிப்படக்கூடாது எசப்பா. ஒளித்து மறைத்து உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை போதிக்க போகிறீங்களா, அதற்காக நன்றி எசப்பா. உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயத்துக்குள்ளே படியணும் ஆண்டவரே. எங்கள் இருதய பலைகள் நாங்கள் எழுதி கொள்ளணும் எசப்பா. அதன்படி நாங்கள் நடக்கணும் எசப்பா. நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உடைய செவிக்கு, உடைய வார்த்தைக்கு எங்களோட செவியை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் சாமி. ஏசுமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபிரேயர் 5வது அதிகாரம் 12-13 வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். காலத்தை பார்த்தால், சரிங்களா, இப்போ ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம்தான் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம்தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இங்கே கிடையாது. எல்லாமே ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் இருக்கீங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, அதுக்கு கம்மியானவங்களா யாரா இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷத்துக்கு கம்மி அப்படிலாம் 5 வருஷம் இல்லை, அதுக்கு மேலே தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் இவ்வளோ வருஷங்கள் என்ன இருக்குது. இவ்வளோ வருஷத்துக்கு நம்மலாம் எப்படி இருக்கணுமா? போதகர்களாக இருக்கணுமா? இன்னொருத்தருக்கு போதகம் பண்ணணுமா? புத்தி சொல்லணுமா? பைபிளை பற்றி இந்த வசனம் இருக்குது, இந்த சத்தியம் இப்படி இருக்குது, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு நம்ம என்ன பண்ணணும்? போதகர்களாக இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. இப்போ தான் பால் குடிக்கிற குழந்தைய போல இருக்கிறோன்னு சொல்கிறோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? சத்தான ஆகாரத்தை புசிக்கிறவங்கள போல இருக்கணும். ஆனால் இப்போ தான் பிறந்த குழந்தைய போல, பால் உண்கிற குழந்தைய போல நம்ம என்ன பண்ணுறோம்? சத்தியத்தில் இருக்கிறோன்னு வேதம் சொல்லுது. நமக்கே என்ன பண்ணுறது? இன்னொருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறதா இருக்குது. பைபிள் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, இந்த வசனம் இப்படி இருக்கே, அந்த வசனம் அது எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறது? நமக்கே இன்னும் வேதமே தெரியல. நிறைய பேருக்கு ஆபிரகாமோட பிள்ளைங்க யாருன்னு கூட தெரியாது. ஆண்டவர் உலகத்தில் முத யார் உருவாக்குனாருன்னு தெரியாது. நம்ம இஸ்ரவேல் எப்படி மோசே வழிநடத்தினாருன்னு தெரியாது. நிறைய சத்தியம் தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கண்டிப்பாக இருக்காங்களே. இப்போ சத்தியம் தெரிஞ்சதுனால நானும் பெருசாக அப்படி உபதேசம் ஆகிடணும் ஒன்றும் கிடையாது. நம்ம இன்னும் இருக்கோம், இன்னும் பால் குடிக்கிற பச்சை குழந்தைங்க போல இருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுது? வேதம் நம்மளை பார்த்து ரொம்ப மன கவலையாக சொல்லுது, ரொம்ப ரொம்ப மன வேதனையாக சொல்லுது. சரிங்களா? எந்தெந்த காரியத்தெல்லாம் நிறைய பேர் சொல்லலாம், அப்படிலாம் இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஏன் அப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். சரிங்களா? உபாகமம் 18வது அதிகாரம் 9-13 வரைக்கும் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பல் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன்னி நின்று துரத்தி விடுகிறார். சரிங்களா? நம்ம இருக்கிறது இந்தியா தேசத்தில் இருக்கிறோம். சரியா? நம்மளை சுற்றி என்ன இருக்காங்க? நிறைய ரட்சிக்கப்படாத புறாஜாதி மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜாதகம், ஜோசியம் அதெல்லாம் போய் பார்ப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த டேட்டில் என்ன பண்ணுவாங்க? ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நேரம் பார்ப்பாங்க, நாள் பார்க்குறாங்கல்ல, கேலண்டர் பார்த்து திருமண நாளாக அன்றைக்கி ஒரு திருமணம் வைக்கணும், இந்த ராவு காலம், யமகண்டம், இவ்வளோ காலங்கள் நம்ம எல்லாம் சுற்றி என்ன பண்ணுறாங்க? ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் தான் ஆண்டவர்னா யாரை வச்சுருக்காரு? நம்மளுமே வச்சுருக்காரு.
நீங்கள் ஒவ்வொரு மதத்தில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து முஸ்லீம்ஸ் எடுக்க போனால் அவங்க ஃபுல்லாக குரான் ஃபாலோ பண்ணுவாங்க. குரானில் என்ன சொல்லியிருக்கு, எந்தெந்த சுன்னத்தா இல்லை என்னவா நிக்காவா எப்படி பண்ணணும் எது செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு குரான் என்ன போதிக்குதோ அதை தான் அவங்க பார்ப்பாங்க. இந்துக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்துக்கள் எப்படின்னா அவங்களுக்குன்னு சில என்ன பண்ணுறாங்க, சாமியார்கள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு சில காரியங்கள் இருக்குது, சில புக்ஸ் இருக்குது. அது என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் நாள் நேரம், யமகண்ட ராவுகாலம், பலி விழுந்தா போனா வந்தா எல்லா லொஸ்க்கு எல்லாமே இருக்குது. அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் வந்து அழகாக வேதத்தை கொடுத்துருக்காரு. பைபிளில் நீ எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், உங்கள் வீட்டில் திருமண காரியமோ இல்லை மற்ற காரியமோ எந்த செயலோ நீ எப்படி செய்யணுன்றது ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு வேதத்தை கொடுத்துருக்காரா இல்லையா? கண்டிப்பாக அவரு கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் இதுக்கு புறம்பாக நடக்கிறாங்க? சரிங்களா? ஆண்டவருக்கே பிடிக்காத காரியங்களை எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அந்த நாள் பார்க்கறது நிறைய. நான் இப்போல்லாம் கிறிஸ்டியன்ஸில் யாராவது இன்விடேஷன் கொடுத்தா வச்சுக்கேன், அந்த டேட்டில் அப்போ நான் இந்து கலண்டரில் திருமணம் நல்லா இருக்குதான்னு போய் பார்ப்பேன். இவங்க உண்மையாக டுபா குரான்னு பார்க்குறதுக்கு அப்படி நான் செக் பண்ணுவேன். அப்படி பார்த்தா கரெக்டாக திருமண நாள் எவனோ ஒருத்தவன் கணிச்சு ஒரு நாளை வச்சுருக்கான் பாரு, அந்த நாளை தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, திருமணம் வைத்திருப்பாங்க. சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமை இந்த சனிக்கிழமை இதெல்லாம் பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமா நீ தான் ஒரிஜினல்ன்ற அளவுக்கு என் மனசில் என்ன பண்ணுவேன், அப்படி வந்து அந்தளவுக்கு வந்து பேசுவேன். ஏன்னா வந்து நம்ம சபையில் கூட ஐயாவோட தம்பி பொண்ணுக்கு தானே சனிக்கிழமை வச்சாங்க சபையில். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதேமாரி வந்து சத்யாச்சித்தி வீட்டில் வந்து அவங்க வீடு வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் வந்து எந்த ஒரு அந்த பேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே சனிக்கிழமை, மார்கழி சனி, அதெல்லாம் அவங்க நாளெல்லாம் பார்க்கல. இதெல்லாம் புறஜாதி என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஐயோ இந்த நாளில் போடக்கூடாதே, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் நாங்கள் போடுவோம்? நம்ம அப்படி தான் சத்தியத்தை நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவர் எல்லா நாளும் எல்லா நேரத்தையும் நமக்கு என்ன பண்ணுறாரு, நல்லதாக தான் படைச்சு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்போது நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னார், நீ போய் சேர்ற தேசத்தில் நீ வந்து என்ன பண்ணுற, நீங்கள் வந்து எகிப்துலேருந்து நீ போகிற தேசத்தில் அந்த ஜனங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அவங்க ஒன்று பண்ணுவாங்க, அதை நீ பண்ணக்கூடாது. நீ பண்ண என் பார்வைக்கு நீ எப்படி இருப்ப, அருவருப்பா இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சரிங்களா? ஆண்டவருக்கு நம்ம அருவருப்பா இருக்கலாமா? நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், பிரியமா இருக்கணும். நம்ம பண்ற ஒரு விஷயத்த பார்த்து யார் என்ன வேணா பேசட்டும், அதை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலையே படக்கூடாது. நமக்கு வேதம் என்ன சொல்லுது, நமக்கு சத்தியம் என்ன சொல்லுது, ஆண்டவர் நமக்கு என்ன ஃபார்மேட்டு கொடுத்துருக்காரு, ஆமாவா இல்லையா? பைபிள் நமக்கு என்ன ஃபார்மேட்டு கொடுத்துருக்கு, நம்ம வாழ்கிறதுக்கு எப்படி, நம்ம எதை எப்படி பண்ணணும், நமக்கு என்ன ஃபார்மேட்டு கொடுத்துருக்கு, அதை தான் நம்ம பண்ணணும். இந்துக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதையே ஒரு மாடலாக்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் யாருக்கு அருவருப்பாக இருக்கும், கண்டிப்பாக ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்கும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 8, 9, 10 வசனம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவன் அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படிக்கு விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே அப்படின்னு சொல்றார். நீங்கள் முன்னாடி நம்ம எல்லாமே ஆண்டவரை அறியாமல் இருந்தோம், நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்தோம், சில காரியங்கள் நம்ம செஞ்சோம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவர் அறிஞ்சிட்டோம். ஆனால் இன்னும் அந்த பழைய காரியங்களை நம்ம செஞ்சால் எப்படி அப்படின்னு வேதம் நம்மளை பார்த்து கேட்குது. நீங்கள் பழசெல்லாம் நம்மளோட ஜாதிலேருந்து நம்மளோட இனத்திலேருந்து ஆண்டவர் பிரித்து தான் நம்ம ஒரு புதிய ஜாதியாக புதிய இனமாக அவர் உருவாக்கி கொண்டிருக்காரு. அப்போ அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த பழைய காரியங்களை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம், நம்ம இதை செய்யலாமா? கண்டிப்பாக நிச்சயமாக என்ன பண்ணக்கூடாது, இது செய்யவே கூடாது. இதனால பண்ணுறதுனால தான் நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம், பால் குடிக்கிற குழந்தைங்களா இருக்கிறோன்னு சொல்லி நம்மளை பார்த்து வேதம் சொல்லுது. சரிங்களா? ஒன்றுமே இல்லை. எருசலேம் தேவாலயத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்க விற்கிறவங்களையும் வாங்குறவங்களையும் பார்த்து என்னுடைய ஆண்டவருடைய ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பாழாக்குறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எதை எடுத்தார், சவுக்கு எடுத்து அடியான்னு அடித்தார். ஆமாவே இல்லையா? அவ்வளோ கோவப்பட்டார். இன்னைக்கு உலகத்தில் சவுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு.
சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு. யாருக்குமே எப்படியே பயப்படாத, ரியலாக நடக்கிறத அப்படியே எப்படி எடுத்து பேசுவார். சரிங்களா? அப்படி அவர் பேசுகிற வார்த்தை வந்து சவுக்கு அடி மாதிரி வந்து விழுமா, அதனால அவருக்கு பேர் சவுக்கம். அப்படி ஒரு சவுக்கு யாருக்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்கிறாரு. அவர் சவுக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாருன்னா நம்ம தாங்கவே மாட்டோம். ஆமாவா இல்லையா? அவர் பொறுமையாக போயிட்டு இருக்காரு, அமைதியாக போயிட்டு இருக்காரு. ஒரு அளவுக்கு தான் பொறுப்பார். அளவுக்கு மீறி போனால் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கையில் சவுக்கு எடுக்கிற காலம் சீக்கிரம் வரப்போகுது. அவர் கையில் ஒரு சவுக்கு இருக்குது, கேள்விலாம் கேட்க மாட்டார். சவுக்குலேயே வாங்குவாங்க நடிப்பார். அப்போ வந்து அந்த கேள்விக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? பதில் சொல்லவே முடியாது. நம்ம என்ன ஒன்றா ஆடலாம், என்ன ஒன்றா செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுது? அன்னைக்கு எருசலேம் இடத்துல தேவாலயத்தில் ஒரு சவுக்கு, அந்த சவுக்கு நிச்சயமாக என்ன பண்ணுது? அவர்கிட்ட இருக்க செய்யுது. எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு நம்ம என்ன ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். நிச்சயமா ஆண்டவர் வந்து பார்க்கல, அவர் இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன ஒன்று காரியங்கள் ஒன்றா செய்யலாம். ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருக்கிற காரியங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் அவர் பார்வைக்கு வந்து மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் கேள்வி கேட்பாரு. அவனுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஒவ்வொருக்கிட்டையும் அவங்க என்னென்ன கணக்கு கேட்கணுமோ அந்த கணக்கு அவர் கேட்பார். அவர்கிட்ட நீங்கள் எப்படி கணக்கு ஒப்புக்க முடியும்? நம்ம மற்ற மனுஷன் போல் ஒரு போலியான வாழ்க்கை வந்துட்டு புறஜாதியில் என்ன பண்ணுறாங்களோ அதே நம்ம பண்ணிட்டு அன்றைக்கி போய் நின்றுட்டு அவர்கிட்ட நம்ம என்ன கணக்கு கொடுக்க முடியும்? அவர் கணக்கு கேட்பார். எப்படி ஒரு எஜமான் வந்து தன்னோட எம்ப்ளாயிஸ் கிட்ட இந்த மாதத்துக்கான கணக்கு வாழ்க்கை என்னாச்சு போச்சுன்னு கொஷின் பண்ணுறாரோ, அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மக்கிட்டையும் என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்பார். நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். அது எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே எபிரேயர் 3வது அதிகாரம் 7லேருந்து 13 வரைக்கும் நானே படிக்கிறேன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். புரிதல உங்களுக்கு? வனாந்திரத்தில் யார் கோபம் மூட்டினாங்க? இஸ்ரவேல் மக்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷங்காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக்கிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் அல்ல பொல்லாத இருதயம் கொடுக்க போறார். அந்த பலன் அவரோடு கூட வரப்போகுது. நாளில் கூட தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம என்ன பண்ணோம்? சத்தியத்தில் இன்னும் பால் குடிக்கிற குழந்தையாவே நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்னும் பைபிள் படிக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பைபிள் இப்படி சொல்லுதா, மஸ்தூனம் இப்படி சொல்லுதா, அதுக்கு புறமாக நம்ம ஒன்றுமே என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. தெளிவுள்ளவர்களாக இருங்க. நிறைய வேதம் படிங்க. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு வேதத்தை கொடுத்துருக்காரு, ஊழியக்காரர் கொடுத்துருக்காரு. சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க வேதத்தை படி அதை நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு ஃபாலோ பண்ணணும். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். முதல் மாலை கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் கூட 2 நாட்களை முடித்து 3வது நாளுக்கு எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு கொடுத்த நல்ல சரீர சுகபல ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீ வரும்போது பாதுகாப்போடு கொண்டு வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீடுகளுக்கு போகும்போதும் நிறைவான பலனோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கிருபைதார் தாழ்த்துகிறோம். உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். லேலூயா, லேலூயா, லேலூயா.